நாகப்பட்டினம், காஷ்மீர், ஆம்பூர், மல்லிப்பட்டினம், சென்னை மவுண்ட் ரோடு, தமிழகம் அமைதி பூங்காவா? போலீசார் தாக்கப்படுகிறார்கள், பாதுகாப்பின்றி ஓடுகிறார்கள். டியூட்டி போடாதீர்கள், மானபங்கம் செய்து விடுவார்கள். அலரும் பெண் போலீசார். தமிழகம் எங்கே போகிறது? சென்னை துணிக்கடையில் திருடும் முஸ்லிம் பெண், மத பிரச்சனையாக்கும் முஸ்லிம் அமைப்புகள். இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவங்களை கேவலப்படுத்த, அசிங்கப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கை எடுக்க அச்சப்படும் அரசு. இந்துக்கள் பயமின்றி வியாபாரம் செய்ய முடியுமா? மாணவர்கள் காப்பு கயிறு, சாமி டாலர் அணிய தடை. தமிழகத்தில் இந்துவாக வாழ முடியாத அவல நிலை. சென்னையில் குடும்பத்துடன் செல்லும் இளம் பெண் மானபங்கம் செய்யப்பட்டாள். தட்டி கேட்ட தம்பி தாக்கப்பட்டான். பெட்டி கேஸ் போட்டு முஸ்லிம் குற்றவாளியை விடுவித்தது காவல்துறை. தமிழகத்தில் குடும்பத்துடன் கூட இந்து பெண்கள் நடமாட முடியாத அவலம். திட்டமிட்டு இந்து பெண்களை காதலிக்கிறார்கள், மதம் மாற்றுகிறார்கள். கார்டியனாக முஸ்லிம்கள் மாறி திருமணம் செய்து வைக்கிறார்கள். நம் பெண்களை தீவிரவாதிகளாகவும் மாற்றுகிறார்கள். நம் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஜாதிகளை கடந்தது இஸ்லாம் என்று பிரச்சாரம். அம்பேத்கர் சிலையை அகற்றியது தௌஹீத் ஜமாத். ஆதரவு தெரிவிக்கும் திருமாவளவன் நம் நாட்டின் தலைமகன் அப்துல் கலாமுக்கு பிரார்த்தனை செய்தால் குற்றம். குண்டு வைத்த முஸ்லிம் பயங்கரவாதிகளை ஆதரித்து கலர் கலராக போஸ்டர். தேச துரோகத்தை வேடிக்கை பார்க்கும் அரசு. விஸ்வரூபம் சினிமாவுக்கு தமிழக அரசு தடை. படத்தை வெளியிட்டால் குண்டெறிவோம் என்று மிரட்டும் முஸ்லிம் பயங்கரவாதிகள். இன்னொரு மனிதன் வீட்டில் கொண்டு போனாங்க, வெடிக்கல. அதான் உனக்கு ஏற்படும் ஒரு அளவுக்குலாம் சொன்னவங்க ஆடி விடுவாங்க. தயாரிச்சு வச்சுதான் வெளியிட மாட்டாங்க. நாம் பாதுகாப்பாக இருக்கிறோமா? சென்சார் போர்டு அனுமதித்த விஸ்வரூபம் சினிமாவை வெளியிடும் 524 தியேட்டர்களை பாதுகாக்க முடியாத அரசு. If there were violent incidents outside 524 theatres, no government could handle it, no police force, no state police force could handle it. ஆனால் 6000 டாஸ்மாக் கடைகளை பாதுகாக்குமா? போலீசார் 20,000 பேர், முஸ்லிம்கள் 50 லட்சம் பேர். மோதி பார்ப்போமா? தமிழகத்தை கலவர பூமியாக்கும் முஸ்லிம் பயங்கரவாதிகள். எங்கள் சமுதாயத்தில் இளைஞர்கள் மாத்திரம் 50 லட்சம் பேர் இருக்கிறோம். நீ ஒட்டுமொத்த காவல்துறை 20,000 பேர் இருப்ப. 50 லட்சம் பேரும் திரண்டு எங்கள் பள்ளிக்காக உயிர் தியாகம் செய்ய தயார் என்கிற ஒரு முடிவை, கடுமையான போராட்டத்தை நாங்கள் அறிவித்தால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை உயிர் பலியானால் அஞ்ச மாட்டோம். வாய்மூடி வேடிக்கை பார்க்கும் அரசு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேசிய கொடிக்கு செருப்பு மாலை. விழுப்புரத்தில் தேசிய கொடி ஏற்ற தடை. பரங்கிப்பேட்டையில் சுதந்திர தின விழா புறக்கணிப்பு. வேலூரில் வந்தே மாதரம் பாட தடை. இது தாய் தமிழ்நாடா, தாலிபான் நாடா? அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்பது தமிழ் பண்பாடு. இதை ஒழிக்க ஷிர்க் ஒழிப்பு மாநாடு. அனுமதி கொடுக்கிறது அரசு, வேடிக்கை பார்க்கின்றன அரசியல் கட்சிகள். யார் தமிழ் பண்பாட்டை காப்பாற்ற போகிறார்கள்? இந்துக்கள் கோவிலுக்கு சென்றால் நுழைவு கட்டணம். முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்கு சென்றால் அரசு மானியம். கோவில் சொத்தை அனுபவிக்கிறது அரசு. ரம்ஜான் நோன்புக்கு அரிசி கொடுக்கிறது அரசு. இந்த நாட்டில் இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களா? நியாயம் கேட்கிறது ஜிகாதி ஆவணப்படம்.